பெருமாள் கோயில்னா மட்டும்தான் இது பண்றது துளசி தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்காக பெருமாள் கோயில்ல அந்த துளசி தீர்த்தங்கிறது? சமீபம் பொதுவாக பெருமாள் கோவில் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பதிக்கெல்லாம் போறோம் அப்படின்னா நம்ம ஒன்று வேண்டிட்டு போவோம், மனசுல இது நம்ம வேண்டணும் அப்படின்ட்டு போவோம். பட் அங்க பெருமாளோட முகத்தை பார்க்கறப்போ நம்ம அந்த தரிசனம் கிடைக்கிறப்போ நமக்கு அந்த எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஞாபகத்துல இருக்காது. அதற்கு காரணமா என்னவா இருக்கும்? இந்த கோயில் பிரகாரத்தை சுற்றி வர்ற வழியில கருடர் ரெக்கையை மடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளால இப்ப ஆக்சிஜன் கிடைக்குது, காத்து வருது அப்படிங்கிற அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்க போதுதான் நமக்கு அந்த காத்து இருக்கு வளர முடியும். நம்ம சங்கட வரும்போது யாரையும் ஒருத்தர் அனுப்புற இந்த காரியம் முடியணும்னா அவன் தான் தெய்வம். வெல்கம் பேக் டு தி ஷோ அற்புத ஆலயம் மக்களே. நம்ம ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கோயிலை போய் புதுசு புதுசாக நம்ம எடுத்து உங்களுக்கு தெரியாத வரலாறுகள், அந்த கோயிலை பற்றின விஷயங்கள் எல்லாமே நம்ம உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எந்த கோயிலில் இருக்கோம் அப்படின்னா திருவேங்கடநாதபுரத்தில் ரொம்பவும் ஃபேமஸான தென் திருப்பதி அப்படிங்கிற ஒரு கோயிலில் தாங்க நம்ம இருக்கோம். அந்த கோயிலோட வரலாறுகள், அந்த கோயிலை பற்றின எல்லா விஷயங்களையுமே அந்த கோயிலோட குறுக்கிட்ட கேட்டுக்கலாம் வாங்க. வணக்கம் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் முரளி சீனிவாசன், திருக்கோயில் அர்ச்சகர். ஓ சரி சார், எத்தனை வருஷமாக நீங்கள் இங்கே அர்ச்சகராக? இங்கே எங்களுக்கு பெரியப்பா சித்தப்பா நான் எங்கள் ஃபேமிலி கைங்கரியத்திலே ஒரு 70 வருஷமாக இருக்குது. என்னுடைய தனியான கைங்கரியங்கிறது ஒரு 20 வருஷம். அதாவது தென் திருப்பதி அப்படிங்கிறது இது ரொம்ப ஃபேமஸாக இந்த ஏரியாவில் இருந்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக வந்துக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே. அங்கே திருப்பதி எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு அடுத்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இந்த கோயில் ரொம்பவே ஃபேமஸான கோயில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பற்றின வரலாறுகள், இந்த கோயில் கட்டப்பட்ட இயர் எல்லாமே எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த பகுதி முன்னால் வைப்ராஜிதம், திருநெல்வேலிக்கு முந்தைய பெயரான சால்வாடிபுரம், திருநெல்வேலி காரண பெயர், திருநெல்வேலிக்கு முந்தைய பெயரான சால்வாடிபுரம்ங்கிற பெயரோட இந்த பகுதி பூராவுமே வேணு வனமாக, அதாவது மூங்கில் காடாக வைப்ராஜிதம்ங்க கூடிய பெயரோட காட்டுப்பகுதியாக வழங்கிட்டு வேதவியாச மகரிஷி எழுதின 18 புராணங்களில் பத்ம புராணங்கிற புராணத்தை படிச்சுட்டு வர்றார். அவர் படிச்சுட்டு வரும்போது தாமிரபரணி கரையிலேயே யாத்திரை பண்ணுறார். யாத்திரை பண்ணும்போது தாமிரபரணி கரையிலேயே உண்டான சிவ விஷ்ணு ஸ்தலங்கள் எல்லாம் அதனுடைய தரிசனம் பண்ணி அதனுடைய சிறப்புகளெல்லாம் ஏற்றி எழுதுகிறார். அதுக்கு தனியான ஒரு என்ன பண்ணுறாங்கன்னா தாமிரபரணி மகாத்மியம், அதாவது தென்புரணை பெருமை அப்படிங்கிற தலைப்பிட்டு அதை எழுதிட்டு வர்றார். அப்படி வரும்போது இந்த பகுதிக்கு வர்றார். இந்த பகுதியில் ஊரில் தெற்கு புறத்தில் மேற்கேந்து கிழக்க பார்க்க தாமிரபரணி நதி ஓடின்னு இருக்கு, வட்டாத ஜீவ நதியாக ஓடின்னு இருக்கு. அந்த கரையில் அமர்ந்து அவருடைய நித்திய கர்ம அனுஷ்டானங்கள் எல்லாம் முடித்து தவம் ஏற்றார். தவத்தினுடைய முடிவில் இந்த பகுதி மூங்கில் காட்டின் மத்தியில் இப்போ மூலவர் எந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறாரோ அந்த இடத்துல அந்தர்யாமியாக அவருக்கு தம்பதி சமேதரா, ஸ்ரீதேவி பூதி தம்பதி சமேதரா திருவேங்கடமுடையான் தரிசனம் கொடுக்குறார். அது அப்படியே அந்த தாமிரபரணி மகாத்மியங்கிற நூலில் இந்த பகுதியை ஸ்ரீதர க்ஷேத்திரம்னு மென்ஷன் பண்ணி சீனிவாச தீர்த்தம்னு தாமிரபரணி நதிக்கு பெயரிட்டு அவர் செல்றார். அவருடைய பிரதம சிஷ்யர் அவர்கிட்ட ருக்வேத 4 வேதத்தை பிரித்து கொடுக்குறார். அதில் ருக்வேதத்தை வாங்கி வாசித்த பைனர் அப்படிங்கிற மகரிஷி அவரே ஆசானை போலவே தென்னை யாத்திரை மேற்கொள்ளும் போது இதே இடத்துக்கு வரார்.
எப்படி வியாசருக்கு தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரி திருவேங்கடமுடையான் பைரருக்கும் தரிசனம் கொடுத்து உன்னுடைய தவத்தின் நோக்கத்தை கேட்க எனக்குன்னு ஒன்றும் வேண்டியதில்லை. இப்படி அவ்வப்போது தரிசனம் கொடுக்காம நிரந்தரமாக சாஸ்வதமாக இதே இடத்துல தென் திருவேங்கடமுடையானா விளங்கி எல்லா மக்களுக்கும் வடவேங்கடத்தினைய தரிசனம் பண்ணின பிரார்த்தனையை பண்ணின செலுத்தின பலனை நீ கொடுக்கணும் அப்படிங்கிறது பைரவருடைய விண்ணப்பத்தை அவர் திருவேங்கடமுடையான் அங்கீகாரம் பண்ணி அப்போ நீயே எனக்கு உகந்த ஒரு உருவத்தை வடிவமே நானே வந்து குடியேறேன்னு சொல்றார். அப்போ பைல மகரிஷி இந்த மூலவர் எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் வந்து ஒரு குன்று, பாறை குன்று. இந்த கோயிலினுடைய அடிவாஸ்திவாரம் எல்லாமே ஒரு பெரிய பாறை. அதில் இந்த மேட்டு பகுதியான ஒரு இடத்துல திருவேங்கடமுடையான கல்லை இழக்கக்கூடிய மூலிகை சாறினாலையும் தன்னுடைய யோக வலிமையினாலையும் மூலமூர்த்தி 3 பேரையும் நின்ற திருக்கோலத்தில் வேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூதேவியோட உருவத்தை வடிவமைக்கிறார். தானே வந்து இறைத்தன்மை கொள்றார். இந்த க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் ஸ்ரீதர க்ஷேத்திரம்னு பேர். பைரவருடைய விண்ணப்பம் தென் திருவேங்கடமுடையானா வழங்கினா அதனுடைய பலனை கொடுக்கணும். அப்படியே ஆகட்டும் சொல்லி எழுந்தடினா அண்டையிலிருந்து இது தென் திருவேங்கடமுடையானாகவும் தென் திருப்பதியாகவும் வடவேங்கடத்துக்கு வேண்டிக் கொண்ட அனைத்து வேண்டுதலையும் அங்கே முடியாத காரியத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் செலுத்தலாங்கிறது திருவேங்கடமுடையான் திருவாயினால் அங்கீகரிக்கப்பட்ட சாஸ்திர சம்மதம் உள்ள ஒரு விஷயம். அதனால அந்த வேங்கடத்தினுடைய வேண்டுதல் அனைத்தையும் முடியாத காரியத்தில் இந்த மக்கள் இந்த பகுதியில் வந்து இப்போ இந்த கொரோனா சமயத்தில் ஏகப்பட்ட வேண்டுதல் பிரார்த்தனைகள் முடியறக்குதல் பூராமே இந்த கோவில் ரொம்ப விசேஷம் முடியறக்கிறது தான். துலாபாரங்கான பலவிதமான பிரார்த்தனைகள் எல்லாத்தையும் முடியாததில் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து செலுத்துகிறோம். அதனால இந்த திருவேங்கடமுடையான் தென் திருவேங்கடமுடையான் தென் திருப்பதியாக விளங்கி கொண்டு வருது. இப்போ அதாவது தென் திருப்பதி அப்படின்னு பெயர் பெற்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே வந்துட்டு இப்போ தாமிரபரணி நதி பாஞ்சிக்கிட்டு இருக்கனால இது வந்து ஸ்ரீனிவாச தீர்த்தம் அப்படிங்கிறதும் ஸ்ரீனிவாச தீர்த்தம் அப்படின்னு ரொம்பவே ஃபேமஸாகவும் இருக்குது. அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஸ்ரீனிவாச தீர்த்தம் வியாச மகரிஷியால் இந்த தீர்த்தம் ஒவ்வொரு தீர்த்தக்கரை அக்னி தாமிரபரணி நதியில் ஒவ்வொரு கரைகள்லையும் ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒவ்வொரு தீர்த்தக்கட்டம் உண்டு. அந்த வகையில் ஒவ்வொரு தீர்த்தக்கட்டம் இப்போ வந்து இந்த தாமிரபரணி புஷ்கரம் நடந்தது. ஆமாம், அதில் வந்து ஒவ்வொரு தீர்த்தக்கட்டத்துக்கும் எல்லா தீர்த்தக்கட்டத்துக்கும் விசேஷமாக ஏற்படுத்தலாம். இதில் வந்து வியாசரால் ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம் இந்த சீனிவாச தீர்த்தக்கட்டம். அதற்கு அடையாளமாக ஒரு படித்தரை கட்டியிருக்கு. ஆத்தங்கரையில் ஒரு படித்துறையே கட்டியிருக்கு. அந்த படித்துறை இருக்கக்கூடிய இடத்துல தான் அதுக்கு பின்வரக்கூடிய வரலாறுல வெங்கடப்ப நாயக்க மூழ்கி எழுதிருந்தால் அந்த இடத்துல பைரர் தவம் இருந்தார், வியாசர் தவம் இருந்தாருங்கிறது அடையாளம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால வியாசரால் போராடப்பட்டதுனால அக்னி சீனிவாச தீர்த்தக்கட்டம்னு வழங்கிடும். இப்போ பெருமாள் கோயில்னால கொடிமரம் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அதே போல் இந்த கோயிலையும் நமக்கு கொடிமரம் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. கொடிமரம்ங்கிறது வந்து உற்சவத்துக்காக வேண்டி கொடியேற்றக்கூடிய ஒரு கொடிமரம். எல்லா கோவிலையும் கொடிமரங்களுக்கு வந்து ஆராதனங்கள் கிடையாது. சில கோயில்களில் ஆராதனங்கள் கொடிமரத்துக்கு ஆராதிக்கிறது வேண்டிக் கொள்றது உண்டு. அது காரணம் என்னன்னு சொல்லி பின் வந்த இந்த திருக்கோயிலை அமைத்த வெங்கடப்ப நாயக்கருங்கிற மன்னருக்கு இந்த பகுதி ஆண்டு வந்தார். இந்த கோவில் அதற்கு பிறகு உண்டான வரலாறோடு சேர்ந்து வரக்கூடியது. அதற்கு பிறகு காலங்கள் செல்ல மதுரை சக்கரவர்த்தி திருமலை நாயக்கருடைய ஆட்சியின் கீழே இந்த பகுதியை வந்து வேங்கடப்பன் இந்த பக்கத்தில் வரக்கூடிய பகுதியில் குன்னத்தூர்னு ஒரு கிராமம் இருக்குது. அங்கே தான் ஹெட் குவார்ட்டர் வச்சு அரண்மனையெல்லாம் வச்சு ஆண்டதாக ஒரு அடையாளங்கள் சொல்கிறது. அதில் வேங்கடப்ப நாயக்கருங்கிற நாயக்கு ஜமீன்தார் ஆண்டு வர்றார். ஆண்டு வரும்போது அவருக்கு அடுத்த பட்ட வாரிசு இல்லை. பட்ட வாரிசின்மையால் அவர் பல தீர்த்தாடனங்கள் சேத்தாடனங்கள் மூர்த்தி தரிசனம்லாம் முடிக்கிறார். தாம்பரவணி இந்த ஊரில் தாம்பரவணி கரையில் மூழ்கி எழுந்திருக்கிறார். எழுந்திருக்கும் போது திருவேங்கடமுடையான் அசரீரி வாக்காக அவருக்கு வெங்கடப்ப நாயக்கு பைரரால ரிஷி உண்டாக்கப்பட்ட திருமேனிக்கு திருக்கோயில் அமைத்து சுற்றி கிராமங்கள்லாம் கட்டி அன்னதானங்கள்லாம் நடத்தி உற்சவாரிகள்லாம் நடத்தி உனக்கு சந்தான பிராப்தி தரேன் அப்படின்னு சொல்லி வெங்கடப்ப நாயக்கருக்கு திருவேங்கடமுடையான் உத்தரவிட்டதன் பேரில் இந்த கோயிலை அமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அங்கே வடவேங்கடம் வந்து 7வது மலையின் மேலே இருக்கு. சரி, ஆமாம். இங்கே வந்து பைலருக்கு வந்து தென் திருப்பதியாகவே அங்கீகாரம் வேங்கடமுடையான் வழங்கினதுனால இது திருப்பதியை போலவே இருக்கணுங்கிறத மனசில் வச்சுட்டு நாயக்க மன்னர் என்ன பண்ணினார்னா இந்த பாறை கீழே போறாவே ஒரு பாறை மூங்கில் காடு அதெல்லாம் சமப்படுத்தி ஒரு லெவல் பண்ணி 7வது நிலையில ஏற்கனவே ரிஷி பிரதிஷ்டை பண்ணிட்டார். பெருமாள் ஏற்கனவே இருக்க. அதற்கு பிறகு சுற்றி அமைக்கப்பட்ட வெங்கடப்ப நாயக்கனார் 7 நிலைகள் 7வது நிலையில மூலவர் கர்ப்பகிரகம் வரும்படியாக வெங்கடப்ப நாயக்கர் கோவிலை கட்டுறார். கோவிலை சுற்றி 6 கோத்திர வேத விற்பனர்களை குடியமர்த்துறார். அதுக்கு கொடைகள்லாம் கொடுக்குறார். வேத பிரவசனங்கள்லாம் பண்ண அன்னதானங்கள்லாம் நடத்துகிற கொடிமரம் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக வேண்டி
கொடிமரத்து காட்டிலேருந்து மரம் அறுத்து கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறார். இந்த பைலர் வியாசர் பைலர் திருவேங்கடமுடையான் சம்பாஷணைக்கு முன்னாலேயே இந்த பகுதியில் காட்டு பகுதியில் தவம் இருந்த ஒரு ரிஷிக்கு கம்ப வனதேவதை ஒன்று தவ பங்கம் ஏற்படுத்தியது. அதாவது தவத்தை கலைச்சி கெக்கழிச்சு சிரிச்சு தான். அப்போ அந்த ரிஷி வந்து அந்த வனதேவதைக்கு சாபம் இடுறார். அந்த ரிஷி உடனே இந்த தவறை உணர்ந்து அந்த வனதேவதை ரிஷிகிட்ட வந்து எனக்கு சாப விமோசனம் வேணும், தெரியாமல் செஞ்சுட்டேன்னு மன்னிப்பு கேட்கும்போது இந்த திருவேங்கடமுடையான் எழுந்தருள போகிறார். அவருடைய நிர்மால்யங்கள் உனக்கு கிடைக்கும், அப்போ உனக்கு சாப விமோசனம் சொல்லிட்டு அவர் போயிடுறார். அதுக்காக வேண்டிய வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த நாயக்க மன்னர் மரத்தை அறுத்து கொண்டு வரதுக்கு போறார். அப்போ அந்த மரத்திலேயே சாநித்தியமாகி அந்த மரத்திலேயே குடியேறி அந்த மரத்தோடவே அந்த மாட தேவதை இங்க சன்னதிக்கு வந்துடுச்சு. சன்னதிக்கு வந்து இவ பிரதிஷ்டை பண்றா. பண்ணும்போது அந்த கொடிமரத்துக்கு அதிதேவதை யாருன்னா கருடன் தான் அதுல பிரதிஷ்டை. ஆனா கூடுதலா ஒரு வனதேவதை இருக்குங்கிறது அவளுக்கு தெரியறது. அப்ப யாரு என்னன்னு பாக்குற போது அங்க கூட்டத்திலேயே ஒரு ஒருத்தர் மேல ஆவேசமா இருக்கு. நான் இந்த மாதிரி பிரசாதத்துக்காண்டி வந்திருக்கேன், சாதுமானத்துக்காண்டி என்னை இங்கேயே வந்து பிரதிஷ்டை பண்ணுங்க, ஊருக்கு காவலா இருக்கேன், எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதனால அவர்களை தனியா அதை ஏற்படுத்தாம இந்த கோவில்ல வந்து கோவிலுக்கு வெளியில பிரதிஷ்டை. கோவிலுக்கு உள்ள எல்லா கோவில்லையும் கோவிலுக்கு உள்ள கொடிமரம் இருக்கும். இந்த கோவிலுக்கு வெளியில பிரதிஷ்டை பண்ணினா அது பக்கத்திலேயே சன்னதி கொடிமரம் எங்க இருக்கோ அங்கதான் கருடன் சன்னதி இருக்கணும். அதனால கருடன் சன்னதியை பிரதிஷ்டை பண்ணினா கோவிலுக்கு வெளியில இதுக்கு வேண்டுதல் என்னன்னாக்கா அவர் நிர்மால்ய தரிசனம் நிர்மால்யம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கார் ரிஷி. அதனால பெருமாளுக்கு சாட்டி கலைந்த பூச்சட்டை பூ மாலைகள், பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணி பிடிச்ச அபிஷேக தீர்த்தம் அங்கே அபிஷேகம் பண்ணணும். சுவாமிக்கு பாயசம் பண்ணி கோவில் படிக்கு ஒரு படி வெங்கலப்பானையில் நைவேத்தியம் பாயசம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி நிர்மால்யத்தை கொண்டு அங்கே நைவேத்தியம் பண்ணி அங்கே நிர்மால்ய பூச்சட்டைகள்லாம் பூவெல்லாம் சாத்தி அங்கே வர்ற குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ணுறது. இது வந்து இந்த கோவிலில் கொடிமரம் வந்து தனியான ஆராதிக்கப்படக்கூடிய மூர்த்தி. இது சில கோவில்களில் இருக்குது. சில கோவில்களில் வந்து சில கோவில் எசைக்கு காவல் தெய்வமாக கொடிமரத்திலேயே முன்னாடி தனியாக வச்சுருக்காங்க. இந்த கொடிமரத்திலேயே அதுக்குன்னு தனியாக போடமோ எதுவுமே கிடையாது. ஆனால் கொடிமரத்துக்குள்ளேயே சாநித்தியம் எல்லா விதமான வேண்டுதலையும் நிறைவேற்றுறது. சந்தான பிராப்தி, புத்தி சுவாயினம் இல்லாமல் இருந்தால் சரியாகுது, ரோக நிவர்த்தி, ஸ்கின் ப்ராப்ளங்கள், சந்தான பிராப்தி, கல்யாண தடை நீங்க, எல்லா விதமான காரியங்களுக்கும் திருஷ்டி விலக எல்லாத்துக்குமே அந்த ஒரு சமய சஞ்சீவியாக சகல ரோக சஞ்சீவியாக இருக்கு. அதனால இந்த கோவிலில் கொடிமரம் விசேஷமாக ஆராதிக்கப்படுது. அதாவது இப்போ நாங்கள் சாமியை பார்த்து தரிசனத்துக்கு வர்றதுக்கான அந்த படிகள் வந்து 12 படிகளும் 12 ஆழ்வார்கள் அப்படிங்கிறது. மெயின் படி இந்த கார்லேருந்து அந்த ரத வீதியிலேருந்து மேலே ஏறுற போது அதில் 12 படிகள் இருந்தது. அது 12 ஆழ்வார்களாக கருதப்படுறது. 12 படியாய் கிடந்து குலசேகர ஆழ்வாருடைய பிராசுரம் என்னன்னா படியாய் கிடந்து பவனவாய் காண்மைங்கிறது. எல்லா கோவில்லையுமே மூலஸ்தானப்படி வந்து குலசேகரப்படி தான். திருவேங்கடமுடையான் இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் மூலஸ்தானப்படி குலசேகரப்படியாக தான் பாவிக்கணும். அது தென் திருப்பதிங்கிறதுனால 12 ஆழ்வாரும் 12 படியாக கிடந்து இந்த கருட சேவையில் சுவாமி வீதி விழா வரும்போது மிகுந்த புஷ்ப அலங்காரத்தோட கோல்மேடு சுற்றி இந்த கோவிலில் படி இறங்குவா. படி இறங்குற சேவை தான் ரொம்ப முக்கியம் இந்த கோவிலில். அந்த படி இறங்குற போது அவள் படியாக கிடந்து பெருமாளுடைய எம்பெருமானுடைய திருவடியை தன்னுடைய மார்பில் ஏந்தி ஆனந்தப்பட்டு அவள் பிறவி பயனை அடையிறதாக ஒரு நம்பக்கூடிய ஒரு சொல்ல பாரம்பரியமாக சொல்லக்கூடிய செவி வழி செய்தி 12 ஆழ்வார்களாக கருதப்படுறது. இப்போ வந்து பொதுவாகவே நம்ம பெருமாள் கோயில் அப்படின்னு உள்ள போகிறோம் அப்படின்னா மற்ற எந்த கோயிலுமே அதை பண்ண மாட்டாங்க. பெருமாள் கோயிலில் மட்டும்தான் இது பண்ணுறது துளசி தீர்த்தம் வந்து கொடுப்பாங்க. அது எதுக்காக பெருமாள் கோயிலில் அந்த துளசி தீர்த்தங்கிறது வந்து துளசி தீர்த்தம் பகவானுக்கு துளசி தீர்த்தம்ங்கிறது இல்லை, துளசி வேற தீர்த்தம் வேற. துளசி தீர்த்தம்ங்கிறது வந்து துளசி பகவானுக்கு பிரீதியான ஒரு மூலிகை, அது ஒரு பிரசாத லீஃபு. தீர்த்தத்தில் சேர்க்கக்கூடிய எல்லா பொருள்களும் வந்து மனுஷனுக்கு இன்னைக்கு வரக்கூடிய அந்த வைரஸ் கீரத்தெல்லாம் அன்றாடம் அது போகணுங்கிறதுக்கு அந்த காலத்தில் மெடிக்கேஷனாகவும் செஞ்சுருக்கா. அதில் ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம், இல்லை ஜாதி பத்திரி, ஜாதிக்காய், இது எல்லாமே மருந்து பொருள், மூலிகை பொருள். இது எல்லாமே குங்குமப்பூ, பச்சை இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் வந்து சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை மிச்ச பிரசாதத்தை டெய்லி காலையில் ஒவ்வொருத்தரும் வாங்கி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு டெய்லி காலையும் மாலையும் உள்ள ட்ராப் இறங்க கிருமிகள்லாம் அடிபடுங்க. சயின்டிஃபிக்கு ஒரு மேட்டர், சுவாமி பிரசாதங்க ஒரு மேட்டர். இந்த மூலிகை துளசிக்கு வந்து ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவெலாம் ரிசர்ச் பண்ணி விட்டுருக்கா.
பகவானோட பிரசாதமாகவும் இருக்கிறதுனாலேயும் துளசி வந்து மித கபங்கள் இதெல்லாம் போக்கக்கூடியதுனாலேயும் அதையும் மெடிக்கேஷனாகவும் அந்த காலத்தில் சயின்டிஃபிக் மெடிக்கேஷனாகவும் பக்தி பூர்வமாகவும் செஞ்சால் அதெல்லாம் பின்பற்றிட்டு இருந்தால் இப்போ பின்பற்றலை. அதனால நிறைய காரியங்களை பார்க்குறோம். அதாவது கடவுளை வணங்குறது வந்து வெறும் பக்திக்காகவும் மன நிம்மதிக்காகவும் மட்டும் இல்லாமல் உடல் நலனுக்காண்டியே அவள் எல்லாம் செஞ்ச எல்லா காரியமும் மனுஷனுக்கு நல்வாழ்வு தரக்கூடிய நல்ல ஆரோக்கியம் தரக்கூடிய வழிமுறைகளை தான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கேன். அது ஆலய வழிபாட்டில் சொன்னால் தெய்வ வழிபாடாக சொன்னால் கேட்பா அந்த மனுஷன் அந்த காலத்தில். இப்போ வந்து கேட்கணும், கேட்டால் நல்லது. ஆமாம் சாமி. சாமி இப்போ பொதுவாக வந்து பெருமாள் கோவில் அப்படின்னா இப்போ நம்ம திருப்பதிக்கெலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒன்று வேண்டிட்டு போவோம், மனசில் இது நம்ம வேண்டணும் அப்படின்ட்டு போவோம். பட் அங்கே பெருமாளோட முகத்தை பார்க்குறப்போ நம்ம அந்த தரிசனம் கிடைக்கிறப்போ நமக்கு அந்த ஒரு எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஞாபகத்தில் இருக்காது. அதற்கு காரணமாக என்னவா இருக்கும்? அது காரணம் அந்த பெருமாளுடைய வசீகரத்தன்மை, சாநித்தியம், அதனுடைய இறைத்தன்மை தான் காரணம். இவா எவ்வளவோ பாடுபட்டு போறா, அவ்வளோ லைனில் நிற்கிறா, 10 மணி நேரம் நிற்கிறா. ஆனால் சன்னதிக்குள்ளே போகிற போது அவள் தன்னை மறந்து வர்றா, தரிசனம் கிடைச்சிடுறது. தரிசனம் கிடைக்காதான்னு போகிறா, இங்கே நிற்கிற வரைக்கும் அதை கேட்கணும் இதை கேட்கணுங்க, தரிசனம் கிடைச்சோட தன்னை மறந்து போகிறா. அதனால ஒன்றும் பாயா அந்த பெருமாளுடைய வசீகரத்தன்மையும் சாநித்தியம் தான் காரணம். ஆனால் நம்ம பெருமாளை பார்க்குறோமோ பார்க்கலையோ, அவர் எல்லாரையும் பார்க்கறதுனால நம்ம என்ன நினச்சி போகிறோமோ அதை அவர் கொடுத்துருவார். ஓ சரி சரி. அவராகவே கொடுக்கறதுனால, அதாவது குறையொன்றும் இல்லாத கோவிந்தன். அதனால அவரே தந்துடுறதுனால நம்ம கேட்க போறது மறந்து போறது, மறந்தாலும் தப்பு இல்லை, நமக்கு வேணுங்கிறது அவரே தரார். அவர் தான் நம்ம பார்க்குறார். ஆமா, நம்ம பார்க்குறோமா பார்க்கல, அவர் எல்லாரையும் பார்த்து வேணுங்கிறத தந்துடுறார். அதனுடைய வசீகரத்தன்மை அந்த சாநித்தியம் தான் காரணம். அந்த இறைத்தன்மை சாநித்தியங்கள் தான் காரணம் தன்னை மறக்க செய்யறது. அதனால நமக்கு வேணுங்கிறது அவர் கொடுத்துருவார் ஆட்டோமேட்டிக்கா. அதே மாதிரி தான் இந்த க்ஷேத்திரத்திலேயே வந்தவா எல்லாருமே இங்கே சில பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆவா, வந்து குடியமர்வா, திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஆவா. பல அதிகாரிகள், ரெவன்யூ அதிகாரிகள், மாவட்ட நிர்வாக அதிகாரிகள் எல்லாருமே வருவா, இங்கே கோவிலுக்கு தரிசனம் பண்ணுவா, காவல்துறை அதிகாரிகள்லாம் வருவா. ஆனால் இந்த ஏரியாவுக்கு ஏதாவது ஒரு விசிட் வந்தால் இந்த கோவிலுக்கு திரும்ப வந்து தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கேவிட்டி. இந்த அதே சாநித்தியம் அதே கேவிட்டி இந்த கோவில்லையே இருக்குது. இந்த பெருமாளை வந்து பார்த்துட்டு போனால் போகிறோம். இன்னும் திரும்ப தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு சில சன்னதிகளில் காரணம் என்னன்னா அது சுயம்பு. அந்த மூர்த்தி வந்து திரும்ப ஏழுமலையான வந்து சாலக்கிராம மூர்த்தி. அதில் 2-3 சாநித்தியங்கள் இருக்கு. அம்மையோட சாநித்தியம் இருக்கு, ரிஷியோட சாநித்தியம் இருக்கு, வேங்கடோட சாநித்தியம், விஷ்ணு சாநித்தியம். இங்கே எப்படின்னா சுயம்பு மூர்த்திங்கிறதுனால, ரிஷியால் வடிவமைக்கப்பட்ட சுயம் பக்த மூர்த்திங்கிறதுனால அதுக்கு உண்டான பவரை அது காட்டுறது. பெருமாளை தரிசனம் பண்ணாலே போகிறோம், எல்லாம் கிடைக்கிறது அவளுக்கு. அதனால தனியாக வேண்டுதல் ஒன்றும் அவசியம் இல்லை, தன்னை மறக்கிறான். இந்த கோவில் வந்து பிரகாரத்தை சுற்றி வர்ற வழியில வந்துட்டு கருடர் வந்து ரெக்கையை மடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கருடன் ரெக்கையும் பிரகாரம் சுத்தும் போது இல்லை, இந்த கோவிலில் ரெக்கையை மடித்து எல்லா கோவிலும் சைடு பொசிஷனில் பறக்கிற பொசிஷனில் இருக்கும். கருடன் பெருமாளை ஏந்தி வந்து மேலே ஏற்றினார்னா ரெக்கை வந்து சைடில் பறக்கிற பொசிஷனில் இருக்கும். இந்த கோவிலில் வந்து இந்த கீழே அமர்ந்து இங்கே இருக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க சதுர்புஜம். இந்த கோவில் வந்து சில கோவிலில் தான் அபூர்வமாக இருக்கும். 2 கையோடு சரி, சில கோவில்கள், எல்லா கோவில்லையும் மேக்சிமம் கோவில்களில் சங்கு சக்கரத்தோடு சேர்ந்த சதுர்புஜ கிரீடன் தான் இந்த பெருமாள் புறப்பாடு கிரீடனும் இந்த வெங்கல பூப்பாங்கி சேவை கிரீடன். காரணம் என்னன்னா அவர் ஒரு சம்பவத்தை சொல்றா. இந்திரனுக்கு உதவி பண்ண போகும்போது பூலோகத்தை காக்கக்கூடிய பொறுப்பை நீ வர வேண்டாம், நானே போய்க்கிறேன்னு சொல்லி கிரீடன்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சு தன்னுடைய சங்கு சக்கர ஆயுதங்களையும் அவர் கையில் கொடுத்து அது வரைக்கும் பாப்பாத்திக்கும் போயிட்டு அவனுக்கு உதவி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் இருக்க வச்சுட்டு போனதாக, அதனால ரெக்கையை முடிச்சுட்டு அவர் இங்கேயே இருக்கிறதாகவும் சங்கு சக்கரத்தை வச்சு அவர் பாதுகாத்தார். அவர் வர வரைக்கும், அவருக்கு உதவி பண்ண வர வரைக்கும் பாதுகாத்தாருங்கக்கூடிய ஒரு நம்பக்கூடிய ஒரு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அதனால அதனுடைய அடையாளமாக அந்த கிரீடனை வந்து பறக்கக்கூடியது இல்லாமல் இங்கேயே அமர்ந்து இருக்கக்கூடிய பொசிஷன்லேயே புற கைகளில் சங்கியும் சக்கரத்தையும் கொடுத்து வார்த்து வச்சிருக்காங்க. ஓ சரி சரி. சார் இப்போ நம்ம கோயிலில் நடந்த அற்புதங்கள் ஏதாவது 2 அதிசயங்கள் எங்களுக்காகவும் நேயர்களுக்காகவும் எங்கள் கூட கொஞ்சம் பகிர்ந்துவாங்க. இந்த கோவிலில் கேள்விப்பட்ட வரைக்கும் நடந்த உண்மை. ஆனால் என்ன அளவில் நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். எனக்கு பெரியவா பண்ணுற போது அந்த காரியங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த கோவிலில் ஒரு தங்க பல்லாக்கு இருக்குது, தங்க முலாம் பூசிய ஒரு பல்லாக்கு, சுவாமி புறப்பாட்டுக்கு உண்டான பல்லாக்கு. அது வந்து ஆக்சுவலி இங்கே பண்ணலை. அந்த பல்லாக்கு பேட்டையில் ஒரு மீனாட்சி செட்டியார் ஃபேமிலின்னு ஒரு பெரிய பணக்கார ஃபேமிலி, அவா இருக்கால மதுரை மீனாட்சிக்கு பண்ணினாலாம். ஓ சரி சரி. மதுரை மீனாட்சிக்கு பண்ணி இந்த ஊரில் வடக்க வந்து இந்த பேட்டை ரோட்டில் பள்ளிவாசல் வழியாக சுமையாகவே போயிருக்கு. அந்த காலத்தில் இந்த பள்ளிவாசல் கார்னர் வந்தவொடனே அந்த சுமை தூக்கிட்டு போகிறவா இருக்கால அந்த கரையில் இறக்கி அந்த குளத்தில் வந்து
தாகசாந்தி, அதாவது தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் அமர்ந்து ரெஸ்ட் எடுத்தாலாம். இந்த பக்கத்தில் ரெஸ்ட் எடுக்கிற போதே இந்த ஏரியாவிலேருந்து அந்த கார்னருக்கு, அந்த பள்ளிவாசல் கார்னர், இங்கே பார்க்க ஒரு ரோடு போகிறது, அந்த கார்னரில் ஒரு வயசான வைஷ்ணவ பெரியவர் 12 நாமங்களை போட்டுண்டும் பஞ்சகச்செல்லாம் கேட்ட வைஷ்ணவ பெரியவர் வந்து அவளை வந்து நீங்கள் போகக்கூடிய பாதை அங்கே இல்லை இங்கே இருக்குன்னு சொல்லி மதிமயக்கி அந்த பல்லாக்கை இந்த பெருமாள்கிட்ட கொண்டு இறக்கிட்டாலாம். இறக்கிட்டு பார்த்தா இந்த கோவிலுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு நடந்ததுன்னு சொல்லி அந்த முதலாளிக்கு சொல்கிற போது பரவாயில்ல பெருமாளே கேட்டிருக்காரு, அவரே வந்து கேட்டு வாங்கிட்டார் சொல்லிட்டு இந்த கோவிலையே இறக்கிட்டு மதுரை மீனாட்சிக்கு வேற ஒரு பல்லாக்கு செஞ்சு அனுப்பிச்சதாக சொல்கிறது. அதற்குனுடைய அடையாளமாக அவளுடைய அந்த பல்லாக்கு திருவிழாவில் காலையில் புறப்பாடு செய்யக்கூடிய பல்லாக்குக்கு வந்து அவள் அந்த காலத்தில் வந்து புறப்பாடு அவளுடைய வகையாகவும் அவள் சொத்துக்களை ஏதோ எழுதி வச்சு அவளுடைய வகையாகவும் அது நடந்துட்டுருக்கு. அது ஒரு காரியம். ரெண்டாவது காரியம், இந்த கோவிலில் வந்து முன்னாடி வந்து பெருமாளுடைய திருவாபரணம் யஜ்ஞோபவீதம்ங்கிறது பூனல். அந்த காலத்தில் வந்து திருக்குங்குடியில் அவள் சுரண்டை ஊர் பூர்வீகம் திருக்குறங்குடியில் இருந்தால், நம்பிகோவில் திருக்குங்குடியில் இருந்தால் நம்பிங்கார் சொல்லிட்டோம். இந்த நம்பிங்காருடைய தாத்தா வந்து இந்த கோவிலுக்கு சமர்ப்பிச்சிருக்கார், அதாவது கொடுத்துருக்கார். அது அப்போ இடைக்காலத்தில் வந்து இந்த அந்த இது மொராஜி தேசாய் பீரியடில் வந்து கோவிலுக்கு தங்கம் இருப்பு வைக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு கோவில்கள்லையும் கவர்மெண்ட்டுக்கு தங்கம் இருப்பு வைக்கிறதுக்காக வேண்டி கோவில்களில் வந்து அந்த நல்ல ஒரு உருப்படியான சாமான்களை இருப்பு வைக்கிறதுக்காக வேண்டி எடுத்துகிட்டு போயிருக்கா. அதில் இந்த பூனலை கொண்டு போயிட்டாலாம். சரி சரி. போகும்போது போன உடனே இந்த நம்பிங்காருடைய தாத்தா காலத்தில் கொடுத்த சாமானை கொண்டு போயிட்டார். இந்த நம்பிங்காருக்கு பூணூல் போடுவதற்காக திருக்கணங்குடியில் எல்லா காரியத்தையும் எத்தமிக்கிறா. எல்லா காரியத்தையும் எத்தமிக்கிறதுனால ஒவ்வொரு தரமும் எத்தமிக்கிற போது அந்த பூணல் போட்டுக்கக்கூடிய பையன் அந்த நம்பிங்காருக்கு சுந்தர பரிபூரணனுக்கு காய்ச்சல் வந்துடுறது, முதல் நாள் நைட்டு தூக்கி போடுறது, ஜன்னி வந்துடுறது, அப்படியே நிப்பாடுறா. அப்படியே நிறைய தடவை முயற்சி பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் அவர் என்ன செய்கிறாருன்னா, இவாளுக்கு அதனுடைய அறிவு புரியலை. அதனால என்ன செய்கிறார், தலைமாட்டிலேயே பெருமாள் சங்கு சக்கரத்தோடு வைஷ்ணவ பெரியவர் வந்து தலைமாட்டில் உட்காந்து பூனலை எடுத்து காமிச்சாராம். எடுத்து காமிச்சவனா அவள் திடுக்கிட்டு எழுந்திருந்து அவளுடைய ஜோசியாள்கிட்ட போய் கேட்டிருக்கா, உன்னுடைய குலதெய்வ கோயிலில் இந்த மாதிரி ஒரு காரியம் ஏதோ தப்பு நடந்திருக்கு, நீ அதை போய் பாரு கேளு, அங்கே போய் கேளுன்ட்டாலாம். அப்போ இங்கே வந்து கேட்டாலாம். அப்போ பெரியவாள்லாம் இருந்திருக்கா, கேட்டாலாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னாலாம். அப்போ அவள் இருக்காரு, தாத்தா இருக்காரு, அவருடைய வந்து மத்திய சர்க்கார் வரைக்கும் போய் அதுக்கு ஈடான தங்கத்தை வாங்கி கொடுத்துட்டு அந்த பூனலை திரும்ப கொண்டு வந்து பெருமாளுக்கு சாத்தினாலாம். இங்கே வச்சு பூனல் போட்டாலாம், பூனல் உபதேசம் உபயநயனை நடத்தினாலாம். அது ஒரு சம்பவம், அது நடந்த சம்பவம், இங்கே உண்மையாக நடந்த சம்பவம். அதே மாதிரி இந்த ஊரில் வடக்கு தெருவில் வந்து ஒருத்தர் இருந்தால், ஒரு ஐயருடைய பையன் பேசவே இல்லை, பிறந்ததுலேருந்து பேசலை, ஒரு சின்ன பையனாக இருக்கிறது பேசலை. அவன் ரொம்ப கவலைப்பட்டு எல்லா கோவிலுக்கும் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் அங்கே போகிறேன்னு சொல்லி எல்லாம் பண்ணி கடையில் சங்கரங்கோவிலுக்கெல்லாம் நாக்கடிச்சு போடும் எல்லாம் சொன்னாலாம். அப்போது அந்த அம்மா அவருடைய பெரிய ஒரு அம்மா இருந்திருக்கா வீட்டில், எதுக்குடா ஆத்து வாசலில் குழந்தை தெய்வத்தை வச்சுன்னா அங்கங்கே சுற்றுறேன், நம்ம கோவில் பெருமாளுக்கு போடுறாருனாலாம். உடனே இந்த அங்கத்தில் நாக்கடிச்சு இந்த பெருமாளுக்கு சேர்த்தாலாம். அன்னைக்கு ராத்திரியே பேச ஆரம்பிச்சுன்னா, இன்னமும் சென்னையில் இருக்கார், பிஸ்னஸ் பண்ணிட்டு இந்த கவரிங் இந்த ஸ்டேஷனரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கார், பேசிகிட்டே இருக்கார், பேசி நிற்கவே இல்லை, பேசிகிட்டே இருக்கார். அவ்வளோ பிஸ்னஸ்ஸு அவ்வளோ ஓகோன்னு இருக்கிறார். அது ஒரு காரியங்களாக சொல்கிறா. அப்புறம் இந்த கோவிலில் எண்ணெய் காப்பு நடக்கிறது, தை மாதத்தில் எண்ணெய் காப்பு நடக்குது. டிரான்ஸ்வேர்ல்ட் ஷிப்பிங் கார்பரேஷனுடைய ஊர் இந்த ஊர், டிரான்ஸ்வேர்ல்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் இருக்குது. டிரான்ஸ்வேர்ல்ட் ஷிப்பிங் கார்பரேஷன் சொல்லி பல வகையில் உலக நாடுகளெல்லாம் அவள் பிஸ்னஸ் பண்ணுறான். அவளுக்கு இந்த ஊர் தெற்கு தெருதான். அவள் குடும்பத்தில் எண்ணெய் காப்பு எடுத்துகிட்டு இருக்கா. அதுக்கு அவளுக்கு வந்து எப்போவும் வந்து அவளுடைய மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும்போது கப்பல் நிறைய லோடு ஏற்றி வரும்போது புயல் வீசித்தான். அப்போ அவருக்காக ரொம்ப கவலைப்பட்டு அது வந்து அந்த காலத்தில் அவ்வளோ பெரிய நஷ்டம். அப்போ வரும்போது அவள் அம்மா இருக்காலே கவலைப்படாத, நம்ம குலதெய்வத்துக்கு முடிச்சு வைன்னு சொல்லி சொன்னாலாம். நம்ம பெருமாள் நினைச்சுட்டு ஆத்துக்காரியை கொண்டு முடிச்சு வை, எல்லாம் சரியானு சொல்லும்போது ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லி முடிச்சு வச்சாலாம். 1 மணி நேரத்தில் கப்பல் வந்து சரியாக எடுத்து வந்துருத்துன்னு சொன்னாலாம். அவள் வந்து இந்த ஊரை விட்டு ரொம்ப சிரமப்பட்டு வெளியில் போயிருக்கா. போயிடவுடனே இந்த மாதிரி அவள் ஓகோன்னு வந்த உடனே நம்ம பெருமாளை நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவர் இருக்கார். அதை அவள் அம்மா மூலமாக அறிவுறுத்தி 1 மணி நேரத்தில் சரியாகி அந்த சரக்குகள்லாம் பாதுகாப்பாக வந்து அதுலேருந்து அந்த அவள் வந்து இப்போது எண்ணெய் காப்பை நடத்தின்னு இருக்கா, பெரிய அளவில் நடத்தின்னு இருக்கா. அவளுக்கு இந்த ஊர் தான். அவள் இப்போ கூட அவருக்கு 60 நடந்தது. சுவாமிக்கு வேணுங்கிற வெள்ளி கவசங்கள் எல்லாமே நிறைய செஞ்சுட்டு இருக்கா. இது ஒரு சம்பவம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த சமாச்சாரங்கள்
இல்லை அற்புதங்கள் சுவாமி இருக்காருங்கிறதுக்கு இதெல்லாம் சாட்சி. அதுதான் உண்மை. இப்போ வந்து பெருமாள் வந்து நம்ம இருக்கார் அப்படிங்கிறது நேரெல்லாம் வந்து பேச முடியாது. நேரில் வந்து பேசினாலும் இவன் நிற்கவே மாட்டான். நேரில் பார்த்தா இவன் பஸ்பம் ஆயிடுவானே. அதுதான் சாமி மக்கள் மத்தியில் எல்லாரும் பேசுறதோட நிப்பாட்டிக்கிட்டாங்க. நேரில் வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிறது முடியாது. அனுபவபூர்வமா, அதாவது சாமி இருக்கிறதுங்கிறது அனுபவபூர்வமா நடக்க உணரக்கூடியதை விட நேரம் பார்க்கக்கூடியது இல்லை. ஆமா, அனுபவபூர்வமா தெரியக்கூடியது. தெய்வம் வந்து மனுஷ ரூபேனா. நம்ம சங்கட வரும்போது யாரையும் ஒருத்தர் அனுப்புற இந்த காரியம் முடியறதுன்னா அவன் தான் தெய்வம். எல்லாருக்குள்ளேயும் இருக்காரு பெருமாள், எல்லாருக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு. தெய்வம் மனுஷ ரூபாயிலான்னு சொல்லியிருக்கு. நேரெல்லாம் ஜங்கு சக்கரத்தோட பெரிய சகசிர கோடி தேஜஸ்ன்னு சொல்லியிருக்கு. கோடி சூரியன், அதுல 1000 கோடி சூரியனுடைய பிரகாசம் வந்ததுன்னா இவன் எங்க இருக்க போறான்? பஸ்பம் ஆயிடும். நம்மளால இப்ப ஆக்சிஜன் கிடைக்குது, காத்து வருது அப்படிங்கிற அந்த ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்க போதுதான் நமக்கு அந்த காத்து இருக்கு வளர முடியும். அந்த மாதிரி இது ஒரு உணரக்கூடியதுதான் தெய்வத்தன்மை. ஆமா. சரி, ரொம்ப நன்றி சாமி. பெருமாள் அப்படின்னா வந்துட்டு எப்பவுமே தன்னிட்ட வந்து கேட்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாம நமக்காக எல்லாமே செய்வாரு, அவரே கொடுப்பார். அதான் பாக்கி இருந்ததுன்னா தட்டி கிளப்பி கூட்டின்னு வந்துடும். பாக்கி இருந்தது பெருமாளுக்குன்னா தட்டி கிளப்பி கூட்டின்னு வந்துடும். இந்த ஊர்லேயே இந்த வடக்கு தெருவில் ஒருத்தர் இருந்தால் அவள் ஃபேமிலி இருந்திருக்கு. எந்த காலத்துலேயும் மெட்ராஸ் போயிருக்கா. அவள் தாத்தா வந்து இந்த பெருமாளுக்கு வேண்டினாராம் கருட சேவை பொறுப்பாடு பண்ணுறேன்னு சொல்லி. அவள் பேரன் காலத்தில் அது முடியாது. அப்புறம் அவளுக்கு ஒரு கஷ்டங்கள் ஏற்பட்டு அவள் ஜாதகத்தை பார்க்குறவோ உன்னுடைய குலதெய்வத்துக்கு உங்கள் தாத்தா கருட சேவை பண்ண வேண்டிட்டு நீ அதை போய் நடத்திட்டு வானா. அவள் வந்து நடத்திட்டு போனேன் இப்போ 5-6 வருஷத்துக்கு முன்னால். ஜாதகத்தில் வந்துட்டு எங்கள் தாத்தா எப்போவோ வேண்டினாரா பாக்கி விழுந்து போச்சு, இப்போ வந்து நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அது மாதிரி உணரக்கூடிய தான் தெய்வத்தன்மை. நாங்களுமே நிறையவே உணர்ந்தவங்க வர்றதுக்கு முன்னகுட்டி இங்கே வர வேண்டிய இங்கே வர்றது வந்து அந்த இது அவர் கூப்பிட்டு நியமித்து அந்த பாவியம், அதாவது அந்த இது இருந்தால் தான் இந்த படி ஏறி வர முடியுமே ஒழிய பக்கத்தில் பேட்டையில் இருக்கா சுத்தமல்லியில் இருக்கா அவளால் வர முடியல. ஆனால் எங்கேருந்தோ வந்துட்டு போயிடுறா. அந்த அவருடைய அழைப்பும் அந்த சுகிருதம் இருந்தால், அதாவது அதனுடைய பிராப்தம் இருந்தால் தான் இந்த கோவிலில் படியேற முடியும், வர முடியும். வந்தவா யாருமே இந்த கோவிலுக்கு வந்தவா யாருமே மைனஸே சொன்னது கிடையாது. எல்லாருமே எல்லா ஜனங்களுக்கும் மைனஸ் இது வரைக்கும் கேள்வியே படலை. வந்தேன் நல்லா இருக்கு, சௌரியமா இருக்கேன். அதுதானே நம்ம தெய்வத்தை வணங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அதுதானே உண்மையை மக்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்குது. உங்க நேரத்தை எல்லாத்தையுமே ஒதுக்கி இவ்வளவு விஷயமான விஷயத்துல எங்களுக்காக நாமத்தை விசேஷத்தை சொல்றதுக்கு என்னென்ன நம்ம அதை விட என்ன சொல்லி இருக்கு எங்ககிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்பவே நன்றி சாமி. நன்றி நன்றி. அதாவது இதுவரைக்கும் இந்த பெருமாளை பற்றின தென் திருப்பதிங்கிற வரலாறு நீங்கள் முழுசாகவே கேட்டீங்க. நாங்கள் உங்களுக்காக எல்லாமே எடுத்து காட்டணும். இது போல் நீங்கள் அடுத்தடுத்து நிறைய ஷோஸ் நாங்கள் பண்ணுவோம். எங்களுக்கு ரொம்பவே ஆதரவு தெரியுங்க. எங்களோட யூடியூப் மயிலோசை சேனல், மயிலோசை அப்படிங்கிற யூடியூப் சேனல் எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மயூரி டிவியை தொடர்ந்து பாருங்கள். எங்களோட ஷோஸ் நிறையவே வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறா பார்க்க வேண்டிய நிறைய கோவில்களை உங்களுக்காக நாங்கள் எடுத்து காட்டுறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணிகண்டன். வணக்கம். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.